ஐஆர்சிடிசி மூலம் வந்தே பாரத் ரயில்களில் இந்தியா முழுவதும் இனி ரீஜனல் ஃபுட் என சொல்லப்படும் பிராந்திய உணவு வகைகள் கிடைக்கும். இப்படி ஒரு சூப்பரான அறிவிப்பை இந்தியன் ரயில்வே சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. என்னதான் வந்தே பாரத் ரயில் ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சௌகரியமான ஜேர்னி இருந்தாலுமே, என்னதான் அந்த ஃபேருக்குள்ளேயே ஃபுட்டு இருந்தாலுமே, அந்த அவங்க கொடுக்குற ஃபுட்டு பார்த்திங்கன்னா வாயில் வைக்க முடியாத அளவுக்கு தான் பல வந்தே பாரத் ரயில்கள் இருக்குது. வழி நெடுக ரொம்ப சில ரயில் நிலையங்களில் நிற்கிறதுனாலும், சில செகண்ட்ஸே அந்த ரயில் நிற்கிறதுனாலும் யாருமே இறங்கி ஃபுட்டை வெளியில் வாங்காத மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் வந்தே பாரத் பயணங்களில் இருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு தீர்வை தான் இனிமேல் ஐஆர்சிடிசி நம்ம ஊர் ஃபுட்டையே நம்ம ஊர் ரயில்வேஸில் கொண்டு வரணும், வந்தே பாரத்தில் ரயில்வே கொண்டு வரதுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நாக்பூர் டு செகந்தராபாத் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபுட்டான காந்தா போகா என சொல்லப்படும் அவல் உப்மா கொடுக்க போகிறாங்க. அதை தவிர நம்ம ஆந்திராவை சேர்ந்த தொண்டைக்காய காரம் பொடி ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா கோடி குருமா, இது எல்லாமே அவைலபிளாக இந்த நாக்பூர் டு செகந்தராபாத் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்கும். விருப்பமானவங்க அதை வாங்கி சாப்பிட்லான்ட்டு ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி குஜராத்துக்கு போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் குஜராத்தி ஐட்டங்களான மேத்தி தேப்லா, அதை தவிர மசாலா லௌக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மும்பை சென்ட்ரல் டு காந்தி நகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சபர்மதி ஜங்ஷன் டு வேரவால் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் கிடைக்கும். நம்ம அப்படியே கிழக்கு பக்கத்தில் வந்தோம்னா ஹவுராலேருந்து பூரி போகிற வந்தே பாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆலு ஃபூல் கோபி அப்படின்ற ஒரு ஐட்டம் அவைலபிளாக இருக்கும். நம்ம அப்படியே சவுத்தில் வந்தோம்னா கேரளாவில் போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதாவது நம்ம சாதாரண அரிசி சோறு, பச்சைக்க செருப்பயர் மெழுக்கு பெரட்டி இருக்கும், கடலைக்கறி இருக்கும், கேரளா பராட்டா இருக்கும், பிளெயின் கர்டு இருக்கும், பாலடை பாயசம் இருக்கும், அதை தவிர அப்பமும் இருக்கும்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேரளாக்கான மெனு ஐட்டம்லாம் காசர்கோடு ட்ரிவாண்ட்ரம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லையும், மங்களூரு ட்ரிவாண்ட்ரம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரவுர்கேலா டு ஹவுரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்திங்கன்னா கோஷா பன்னீர் அப்படின்ற பெங்கால் ஐட்டம் இருக்கும். அதே மாதிரி ஹவுரா பூரி போகிற ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஆலு போட்டோல் பாஜா அப்படின்ற ஒரு ஐட்டம் இருக்கும். பீகார் போகிற ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்னா டு ராஞ்சி ட்ரெயினில் பார்த்திங்கன்னா சம்பரன் பன்னீர் என்ற ஐட்டம் வழங்குவாங்க. அதுவே பாட்னா டு ஹவுரா போகிற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா சம்பரன் சிக்கன் வழங்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் பயணம் பண்ணுற ரயில் வந்தே பாரத்துக்கு பார்த்திங்கன்னா அம்பல் கட்டு, ஜம்மு சன்னா மசாலா, டொமேட்டோ சாமன், கேசர் ஃபிர்னி, இந்த ஐட்டங்கள்லாம் வழங்க போகிறாங்க. ரீசெண்டாக ரயில்வே மினிஸ்டர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மக்களுக்கெல்லாம் ரீஜனல் ஃபுட் அவங்கவுங்க டேஸ்ட்டில் கொடுங்க, நல்ல ஃபுட்டாக கொடுங்கன்ட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினாங்க. அதனால தான் வந்தே பாரத்தில் இதை இப்போது துவங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரீஜனல் ஃபுட்டை இனி மீதம் இருக்கிற ரீஜன்ஸ், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற இதர ரீஜன்ஸ்க்கும் வெகு சீக்கிரம் விரிவுபடுத்த போவதாக ரயில்வே அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு இதில் இல்லாது ரொம்ப பெரிய ஒரு குறையாக தாங்க எனக்கு தோணுது. மேபி யாராவது இப்போது வந்தே பாரத்தில் ரீசெண்டாக நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் போகிற வந்தே பாரத்தில் ஏதாவது ஃபுட்டு, நம்ம லோக்கல் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், யூபி போன்ற விடுபட்ட மாநிலத்தில் ஓடுற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லையும் விரைவில் லோக்கல் ஃபுட்டு வரணும்ட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நம்ம பார்த்து உங்களுக்காக கொண்டு வரோம். அதனால் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் விரைவில் காண்கின்றேன்.